ப்ராப்ளம் என்னென்னா, புத்தகம் இருக்கிறவங்களுக்கு நேரம் கிடையாது, நேரம் இருக்கிறவங்களுக்கு புத்தகம் கிடையாது. அதுதான் என்ன பண்ணால், முதல்ல அதை இமேஜ் ஃபைல்ஸாக ஆக்கி ஒரு சர்வரில் போட்டு உலகத்தில் எவரும் பயன்படுற மாதிரி அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். இட்ஸ் கால் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரூஃப் ரீடிங்னு பேர். அதில் தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ என்ன செய்யறதுப்பட்டால், அவர் கூறியது போல தான் மதிய திட்டங்கள் நூல்களை தேட முடியுமா என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னாக நான் இப்பொழுது அதை செய்யலாம். ஆக்சுவலி டுடே யூ கேன் ஹாவ் த ஹோல் டேட்டாபேஸ் ஆன் a USB key. எனக்கு நேரமில்லை, ஆனால் மதிய உணவு நேரத்தில் எவருக்கேனும் விருப்பம் என்றால் நான் காமிக்க முடியும். ஒரு USB கீயில் நீங்கள் 300-400 நூல்களையும் எடுத்துக்கொண்டு சென்று மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இணைய வசதி இல்லாமலேயே நீங்கள் அதை தேட முடியும். குறிப்பிட்டாக திருக்குறள், சிலர் எனக்கு எழுதுவார்கள், மாலை மணிவண்ணா என்ற ஒரு பாடல் எனக்கு வேண்டும் என்று, எங்கே இருக்கிறது தெரியாது. 30 seconds யூ கேன். அதாவது போன ஆண்டு பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலே வாசுரங்கநாதன் நான் 2 நாளுக்கு இதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அவர் எட்டிமாலஜி ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஏன்னால் மதுரை திட்டத்தில் சங்ககால நூல்களிலிருந்து பக்தி பீரியட் 15-20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நூல்கள் இருப்பதனால் ஒரு குறிப்பிட்ட ரூட் வேர்ட்ஸ் அதை எடுத்துக்கொண்டு அதை யார் பயன்படுத்தி இருக்கின்றார்கள், எந்த நூலில் இருக்கின்றது என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும். எட்டிமாலஜி என்பது எவல்யூஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வித் டைம். ஸோ அது முன்னெல்லாம் சிலப்பதிகாரம் தெரியலன்னா சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பயன்படுத்த இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் இன்று டுடே இட்ஸ் ட்ரிவியல். யூ கேன் ஹேவ் த ஹோல் திங் ஆன் a USB stick and you can do it offline. It's a very trivial way. And ரெண்டாவது தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாநாட்டில் எனக்கு வேணும், 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு USB key ப்ராஜெக்ட் மதுரை சர்ச்சபிள் டேட்டா பேஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு வேலை பொழுதுனால அதை செய்ய முடியல. ஆனால் எல்லாருக்கும் அந்த CD போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ மதுரை திட்ட e-text whole in PDF and HTML they are in the CD. But maybe next தமிழின மாநாட்டில் we will put a USB key with the whole searchable database. மேலும் 1 நிமிடம். அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, மொபைல் பிளாட்ஃபார்மில் now we have so many PDA. அதில் எப்படி தமிழ் இலக்கியங்களை நான் ட்ரெயினில் போகும்போது படிக்க முடியுமா, கல்கி நாவலை அப்படின்னு, அதுக்கு தான் செஞ்சிட்ருக்கோம். அதை எனக்கு பல வருஷமாக I don't have Kindle, Amazon. So we pack and I have been working with somebody else to proofread them and test them. So எங்களுடைய பிளான் என்னன்னா, in another 1 or 2 months Project Madurai will have another section where you can download directly PDF for use in Sony or Kindle or Amazon. So you can download them and you can have them on your PDA. And so with that, maybe I thank you. I'll be happy to answer any questions. அருமையான கட்டுரை. டாக்டர் கல்யாண் அவர்களுக்கு அதிகமான அனுபவம், அதாவது தமிழில் கணினி பற்றிய ஆய்வுகள் தொடங்கிய காலத்திலிருந்து பல்வேறு முயற்சிகளில் சுயமாக ஈடுபட்டு வந்தவர். ஆக அவருடைய அனுபவங்களையும் சொல்வதென்றால் இந்த 25 நிமிடங்களுக்குள் சொல்ல முடியாது. ப்ராஜெக்ட் மதுரை திட்டத்தை பற்றியும் நம்ம பேச முடியாது. இருப்பினும் இந்த அடுத்த 5 நிமிடங்களுக்கு இந்த கட்டுரை தொடர்பான கேள்விகளை மாத்திரம், மற்ற கட்டுரையாளர்கள் வேண்டாம், இந்த கட்டுரையாளர் தொடர்பான கேள்விகளை மாத்திரம் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். அதற்கு பிறகு 4 கட்டுரையாளர்கள் படைத்த கட்டுரைகளில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அவற்றை பற்றி நாம் கலந்துரையாடலாம். கல்யாண், இந்த தமிழ் நூல்களில் எங்கே யார் பதிப்பிச்சிருக்காங்கன்ற அந்த தரவுகளை திரட்டுறதுக்காக அரசாங்கம் ஒரு சட்டம் வெளியிடலாம். ISBN கோட் இருக்க மாதிரி தமிழில் வெளிவர எல்லா நூல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண் குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பார்கோட் மாதிரி போட்டாங்கன்னா அதில் யார் எழுதினது, எந்த பதிப்பகம், எந்த காலகட்டம் அப்படின்னா யாராவது ஒரு இது இருக்கு இல்லையா, நம்ம PDF ஃபோன் இது கேமராலேயே அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிட்டா கூட we can automatically process it. அதே நம்ம இன்ஃபிட் வழியாக ஒரு ஸ்டாண்டர்டாக பரிந்துரை கொண்டு. I fully agree with you. ஆக்சுவலி என்னன்னா, என்னுடைய மனைவி அங்கே சுவிட்சர்லாண்டில் அங்கே குளோபல் லைப்ரரின்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் மல்டிலிங்குவல் லைப்ரரி ஒன்று இருக்குது for the immigrant population. Switzerland, we have people from 70 countries or something. And so my wife, she works voluntarily there.
அதில் ஒரு தடவை அவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது அங்கே டேரக்டர் என்ன சொன்னாங்க, ஒய்ஃபுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாவிட்டு இப்போ தமிழில் ஒரு 4000 புத்தகத்துக்கு மேலே அங்கே சேர்த்துருக்காங்க. ஏன்னா அங்கே ஸ்ரீலங்கன் தமிழ் நிறைய பேர் இருக்காங்க. அவர் முதல் கேள்வி என்னன்னா, ஏங்க நம்பர் புத்தகத்தில் பின்னால் தெரியாது, தெர் இஸ் நோ பார்கோடு, நோ ஐஎஸ்பிஎன் நம்பர். இப்போ தான் கடைசி ஈவன் ஆத்தர் டேட்டா, த லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் கேட்டலாக் டேட்டா இப்போ தான் ஒரு 5 வருடமாக தான் உள்பக்கம் பிரிண்ட் பண்ணுறாங்க. முன்னால் அது கூட கிடையாது. ஸோ அதனால் தமிழ் தெரிஞ்சவங்க யாரான இருந்தால் தான் அந்த புக்கை இண்டெக்ஸ் பண்ண முடியும். ஸோ யுவர் சஜஷன் டு ஹாவ் எ டெடிகேட்டட் பார்கோட் ஃபார் தமிழ். ரெண்டு பண்ணலாம். ஒன்று வந்து இனிமேல் வர புத்தகங்களுக்கு வந்து இன்ஃபெக்ட் மூலமாக ஒரு இது இனிமேல் பதிப்பிக்கிற முன்னோர்களுக்கெல்லாம் வந்து உத்தம வழியாக ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம பரிந்துரைக்கலாம். ஏற்கனவே இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று எழுதிடலாம். எழுதிட்டு நீங்கள் இந்த டேட்டா என்டர் பண்ணுறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்கோட் ஜென்ரேட் பண்ணிவிடும். ஐஎஸ்பிஎனுக்கு வேறு வழியில் நீங்கள் அவங்க தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து unless they allow us to apply on their behalf, we cannot do it. You can have a parallel standard. ISBN equivalent மாதிரி நம்ம infit standard ஒன்று உருவாக்கிடலாம். So that we probably should have a committee to do that. No, but actually with digital library, one of the things which I have been telling privately to many libraries, digital library ஏன் இல்லை, கேட்டலாக் ஏன் இல்லைனாக்கா திருப்பி எல்லாத்தையும் இண்டெக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு தேவையாக இல்லை. ஏன்னா இப்போ பெர்க்லி லைப்ரரி ஆஃப் காங்கிரஸில் இப்போ 22,000 புத்தகம் இருக்குது. அந்த 22,000 புக்கு டிஜிட்டல் கேட்டலாக் இருக்குது. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் எதில் வேணும் சொல்லுங்கள், ஆக்சஸ் வேணுமா, அப்பா ஐ கேன் கிவ் யூ தி டேட்டா பேஸ். நீங்கள் இல்லாத புத்தகத்தை மட்டும் சேருங்க, உங்கள் எத்தனை இருக்க போகுது. ஸோ அதனால் ஒருத்தர் ஆரம்பத்துலேருந்து எல்லா புத்தகத்தையும் போடணும். அது டிரான்ஸ்லேஷன்னா அது 35 லைப்ரரியில் இருக்குன்னா எந்தெந்த லைப்ரரி இருக்குன்னு லிஸ்ட்டும் வரும். ஸோ அந்த புத்தகம் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு இல்லைன்னா புட் எ நியூ கேட்டலாக் என்ட்ரி. ஸோ அது 6 மாதத்துலேயே தனிமர லைப்ரரி எந்த லைப்ரரியோ டிஜிட்டல் கேட்டலாக் பண்ண முடியும். அதில் தான் அப்போ அது மாதிரி செய்யும் பொழுது சரி, இந்த கட்டுரை தொடர்பான வேறு கேள்விகள் இல்லை என்றால் இங்கு 4 கட்டுரையாளர்களும் இருக்கின்றார்கள். பொதுவாக அதாவது இன்றைக்கு பேசப்பட்ட இந்த அரங்கில் பேசப்பட்ட விஷயங்கள் தமிழ் ஆவணங்களை பற்றியது. அடுத்ததாக மின் அகராதி, ஒன்றுக்கொன்று எல்லாமே தொடர்பு இருக்கின்றது. பிறகு இணையத்தில் தமிழ் நூல்கள், அதற்கு பிறகு மின்னணு நூலகத்தின் ஆக்குமுறை. ஆக அனைத்துமே பொதுமக்களாகிய நாம் அனைவருமே பயன்படுத்தக்கூடியவை தான். ஆக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த அறிஞர்களிடம் கேட்டு இப்பொழுது நீங்கள் சில விஷயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். முதல்ல பல்கலைக்கழகம் இந்த பிஹெச்டி ஆய்வு தலைப்புகளை பற்றி இதுவரைக்கும் ஒரு பட்டியல் எந்த பல்கலைக்கழகமும் வெளியிடலைன்னு சொன்னாங்க. நாங்கள் வெளியிட்டிருக்கோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 2008 வரைக்கும் நாங்கள் வந்து 1985 முனைவர் பட்டம், இந்த டாக்டர் பட்டத்தை வழங்க ஆரம்பித்தோம் நம்முடைய பல்கலைக்கழகத்தில். அன்றைக்கு ஆரம்பித்து 2008 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து எங்களுடைய கல்லூரிகள் பல்கலைக்கழக துறைகள் அங்கே இருக்கிற அத்தனையுமே நாங்கள் வந்து பண்ணிட்டோம். என்ன ஒரு குறை அப்படின்னா, இன்னும் அதை வலையில் ஏற்றலை. நூலாக இருக்குது, நூலாக இட் இஸ் அவைலபிள். ஆனால் அதை வலையில் ஏற்றலை. முடிந்தால் இந்த 2-3 நாளைக்குள்ளே நான் ஏற்றிடுறேன். அந்த தகவலை நான் அதில் ஒன் ஸ்மால் நோட், எனக்கு தெரிந்த வரையில் பெங்களூரில் ப்ரொஃபஸர் உருசுன்னு இருக்காங்க. அவங்க வித்யாநிதின்னு ஒரு இட்ஸ் சப்போஸ் டு பி த இந்தியன் டெசர்டேஷன் டேட்டா பேஸ். லைக் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி டெசர்டேஷன் இன்டர்நேஷ்னல் அமெரிக்காவில் இருக்குது. எல்லா தீசிஸ் எந்த யூனிவர்சிட்டியில் இருந்தாலும் இட் இஸ் இண்டெக்ஸ் தேர் வித் அப்ஸ்ட்ராக்ட்.